என்னாச்சு? என்ன புகையா இருக்கு? ஐயோ என்னாச்சு? சீக்கிரம் என்னாச்சு? இவ்வளவு புகையா இருக்கு. ஏன் இவ்வளவு புகையா இருக்கு? யோ கலியா. யோ கலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு? யோ போயா. கடலாம் என்னாச்சு? தொடர்ந்து. பேஷண்ட்ஸ் வெளிய கொண்டு வாங்க. சீக்கிரம் வெளிய வர சொல்லு. மேடம் இங்க இருந்து போயிடலாம். வேற வார்டுக்கு மாத்தி விடு. என்னடா ஆச்சு? இங்க இருந்து தான் புகை வருது. வெளிய வாங்க. ஹேய், அந்த பக்கம் கூட்டிட்டு போங்க. என்னாச்சு? அந்த பக்கம் லெஃப்ட் சைடு. யார் இந்த வேலை பண்ணது? ஏங்க என்னங்க பண்றீங்க? இப்படிதான் ஹாஸ்பிடல்ல மெயின்டைன் பண்ணுவீங்களா? இல்லம்மா ஏதோ தெரியாம நடந்து போச்சுமா. நாங்க சரி பண்ணிடுறோம். பேஷண்ட்க்கு ஏதாவது ஆச்சுனா என்ன பண்றது? சொன்னா கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்களா ப்ளீஸ். ஐயா வாங்க. நாங்க சீக்கிரமா சரி பண்ணிடுறோம். போங்க. சீக்கிரம். ஹேய், இது யார் பார்த்து வேறன்னு கேட்டேன். டாக்டர் கயல் தான் உள்ள இருந்தானே கீதா தான் டாக்டர் சொன்னா. கயலா? ஆமா கயல் தான் டாக்டர். அறிவில்ல உனக்கு? லேப்ல ஏதோ கெமிக்கலை கீழே போட்டு உடைச்சு வச்சிருக்க. பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுனா யார் பதில் சொல்றது? ஐயோ சார் நான் என்ன நீ பண்ணலன்னு சொல்ல போறியா? இல்ல நான் இந்த லேப்ல இல்லன்னு சொல்ல போறியா? உன் ஃப்ரெண்ட் கீதா சொன்னாலே நீ லேப்ல தான் இருக்கன்னு. ஏ கீதா, கையில் எங்க இருக்கான்னு சொன்ன? இல்ல டாக்டர் சார் அது வந்து லேப். பாத்தியா உன் ஃப்ரெண்டே சொல்றா. அங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்ட. அறிவில்ல உனக்கு? நர்சிங் படிச்சவ தானே நீ? சார் நான் ஐயோ கையில காப்பாத்துறதுக்காக நம்ம சொன்ன போய் அவளுக்கே பாதகமாயிடுச்சே. ஏய் வாய் திறந்து பேசு. என்ன அப்படி நிக்கிற? ஐயோ நான் இப்ப லேப்ல இல்லன்னு உண்மையை சொன்னா கீதா போய் சொல்லிட்டான்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே.